ஆண்டவர் இயேசு சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை மன்னிப்பை குறித்து அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற மக்கள் அவர் எப்படி இருந்தாங்க, அவரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மக்களுக்கு கேலியாகவும் வேடிக்கையாகவும் குற்றவாளியாகவும் மக்களுக்கு முன்பாக அவர் காணப்பட்டார். அந்த இடத்துல நல்லவர்களும் இருந்திருப்பாங்க, சுற்றி அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள்ல அவர்களும் இருந்திருப்பார்கள். அவர்களும் சிரிச்சிருப்பாங்க, நம்ம அடிச்சிட்டோம் சாதிச்சிட்டோன்னு மாதிரி அவர் சிலுவையில் சிரித்து மகிழ்ச்சி கொண்டாடி இருப்பாங்க. அந்த சமயத்தில் அப்படி அவர் அந்த சுற்றி அவர் சாகலை, சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் மக்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய செயல்கள் தெரிகிறது, அவர்கள் சத்தம் போடுகிறது, அவர் கேட்கிறார். அந்த நேரத்திலையும் அவர் என்ன செய்தார்? அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிகிறவர், அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் சொல்லுகிறார், லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க, அதனால் அவர்கள் உணரப்படலை. நம்ம எதுக்கு சிரிக்கிறோன்னு அவங்க உணரப்படலை. அதனால் ஆண்டவர் இயேசு பிதாவினிடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, தாக்குதல் நடத்தப்படுகிறது. எங்கே? ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அது அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க, மாற்றி மாற்றி. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அது ஆண்டவர் சிலுவையிலே முதலாவதாக கற்றுக் கொடுக்கிறார். மன்னிக்கணும் இசப்பா, இவங்கள மன்னியும் சொல்லி ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரி, நான் ஒரு பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். நான் என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு அது செய்கிறேன் அப்படி சொல்லுகிறோம். நம்மளுடைய வாயினாலே நம்ம சொல்லுகிறோம், சரிதான். ஆனால் நம்மிடம் இயேசுவிடத்தில் இருந்த அந்த மன்னிப்பு காணப்படுகிறதா? இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்களா? நம்ம தப்பு செய்கிறோம், ஒரு தப்பு என்ன செய்கிறோம்? யாரையும் மன்னிக்கிறது கிடையாது. மன்னிப்பு அடிப்படை இதே. ஆண்டவர் மன்னிப்பை அந்த சிலுவையில் சொல்லி கொடுக்கிறாரு. கொலோசியர் 3:13 பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம உலகத்தில் என்ன நடக்குது? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் போட்டிருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு எப்படி இருந்தார்? மத்தேயு 11:29 பார்க்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி? ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கு இது தெரியாது, ஆனால் ஆண்டவரிடத்துல நம்ம இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் சாந்தம் உள்ளவர், அவர் மனத்தாழ்மையாக இருக்கிறவர்.
அவருடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அப்போ அந்த மன்னிப்பு முதலாவது முக்கியமா இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்துல இந்த மன்னிப்பை கற்றுக்கொள்ளணும். யாரை மன்னிக்கணும்? மற்றவர்களை மன்னிக்கணும். பிறரை பக்கத்துல தப்பு செய்யற மன்னிக்கணும். அவர்கள் செய்து தெரிஞ்சு செஞ்சாலும் மன்னிக்கணும். மன்னிக்கிறது நம்ம ஆண்டவருடைய சுபாவம். மனித சுபாவம் வந்து மன்னிக்காதது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, இவர்களை மன்னிங்க, நானும் மன்னிக்கிறேன் சொல்லி கேளுங்க. ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூறிய 2ஆம் வார்த்தை, என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இங்க என்ன நடக்கிறது? சிலுவையில யாரோட பேசுகிறாரு அப்படி பார்த்தோம்னா, சிலுவையிலே அவர் நடு பகுதியிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே வலது பக்கம் இடது பக்கம் இருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல இருக்கிற 2 பேரும் குற்றம் செய்தவர்கள் தான். ஆண்டவர் இயேசு குற்றம் செய்யாமல் தொங்கி கொண்டிருக்கிறார். 2 பேரும் குற்றம் செய்து தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஆண்டவரும் சேர்த்து 3 பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா? எல்லாருமே ஒரே காரியத்தை தான் ஒரே டார்கெட்ல தான் போயிட்டு இருக்காங்க. எப்படி? சிலுவையில அது மரணம். அது சிலுவைன்னா மரணம். எல்லாருமே மரிக்க தான் போறாங்க. 3 பேருமே. ஆண்டவர் இயேசுவும் மரிக்க தான் போறாரு. 2 பேரும் மரிக்க தான் போறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கார் ரேஸ் பார்த்துருப்போம், டிவியில் ஷோலாம் பார்த்துருப்போம். அங்கே என்ன நடக்கும்? அங்கே ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த பாதையில் தான் இப்படி தான் போகணுன்னு ரூல்ஸ் இருக்கும். ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு காருக்கும் நமக்கும் அங்கே என்ன நடக்கும்? கார் மோதல் நடக்கும். காருக்கு நடுவில் மோதல் நடக்கும். தள்ளிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நான் போகிறேன், நான் போகிறேன்ட்டு தள்ளிக்கிட்டு அது வந்து ரூல்ஸை மீறி போகிற காரியம். அது போல தான் இந்த 2 பேருமே குற்றவாளிகளாக தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு மோதல் உண்டாகிறது. ஒருவன் முதல்ல ஒருத்தன் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, 39ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 23-39. நீ கிறிஸ்துவானால், யாரை பற்றி? இயேசுவிடத்துல கூறுகிறார். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். என்ன பண்றான்? இகழ்கிறான், கேலி செய்கிறான். அந்த சிலுவையில நான் மரிக்க போறேன், அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. என்ன செய்யறான்? கேலி செய்து கொண்டு இருக்கிறான். இந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு இருந்தும், ஆக்கினைக்குன்னா தண்டனை, சரிங்களா? தண்டனைக்கு உட்பட்டு இருந்தும் நீ ஏன் பயப்படாம இருக்க, ஏன் பயப்படாம இருக்க அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு அவன் ஒன்று சொல்றான். யாருக்கு? அவனுக்கு சொன்னால கேலி செய்தான்னு இயேசுவ அவன்கிட்ட சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்ம குற்றம் செஞ்சிருக்கோம், அதனால நம்ம தண்டிக்கப்படுகிறோம். அவர் வந்து எதுவுமே செய்யலை, ஆனால் அவர் வந்து இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்க. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி இந்த ஒருத்தன் பேசுறான். அப்புறம் 2 பேரும் அந்த பேச்சுவார்த்தையில மோதல் உண்டாகிறது. மோதல்ல யார் ஜெயிக்கிறா பார்த்தீங்கன்னா, இந்த 2வது பேசினார்ல அவன் தான் ஜெயிக்கிறான். ஆண்டவர் இடத்துல போய் அடுத்த வார்த்தை ஆண்டவர் இடத்துல பேசுறான். அவன் பேசினது கேலி செய்து பேசினான். ஆண்டவரே, நீரே கிறிஸ்துவானால் நீங்க எங்களையும் ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா 2வது பேசினவன் ஆண்டவரிடத்துல என்ன பேசுறான் தெரியுமா? ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் என்னை
நான் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் கூறுகிறான். என்ன சொல்றான்? அடியேனை நினைத்தருளுங்க. சாஃப்டான வார்த்தை, ஆண்டவரிடத்துல சாஃப்டாக பேசுகிறான். அவன் எதுவுமே வேற விதமாக பேசலை, தகாத விதமாக பேசலை. ஆண்டவர் உடனே அவனுக்கு பதில் கொடுத்தார். அதுதான் இங்கே பார்க்குறோம். என்னோட கூட பரதேசியில் இருப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு அவனுக்கு பதில் கொடுக்கிறார். நம்ம இந்த யார் ஜெயிச்சா இந்த ரேஸில்? அந்த 2வது பேசின நபர் தான் ஜெயிச்சார். ஏன்னா அவனுடைய வார்த்தையில் சாஃப்டாக பேசினான், ஆண்டவரிடத்தில் பேசினான். ஆனால் முதல்ல இருக்கிறவன் என்ன பேசினான்? தகாத காரியங்களில் பேசினான் ஆண்டவரை குறித்து. இப்போது நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாயில் தகாத வார்த்தைகள் இருக்கிறதா? நம்ம ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்கிறோமா? ஊழியத்தில் வளர்ச்சி இல்லையா? நம்ம இந்த காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். ஆண்டவரிடத்துல நாம் சரணடைவோம். ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூறிய 3வது வார்த்தை, 3வது வசனம் என்ன என்று நாம் இந்த பகுதியிலே நாம் பார்ப்போம். சத்தியத்தை தியானிப்போம். இயேசு ஆனவர் மனிதனாக இந்த பூமியில் வந்தாருங்க. நான் மனுஷன், நீங்கள் மனுஷன், நம்ம மனுஷன். இப்போ நம்மளுக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறோமா? தினைக்கும் நம்மளுடைய கடமைகளை வேலைகளை செய்கிறோம். பாருங்க, ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அவருக்கும் ஃபேமிலி இருந்துச்சு, அவருக்கும் வேலை இருந்துச்சு, தொழில் இருந்துச்சு, பண்ணியிருந்தாங்க, அப்பா அம்மா இருந்தாங்க. அப்போது இந்த சிலுவையில் இயேசு செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்ரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய், மகனே அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சிலுவையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மரியாளிடம் கூறுகிறார். மரியாள் யாரு? இயேசுவுக்கு தாய், பிதாவினால் அருளப்பட்ட ஒரு தாய். அப்படி நின்று கொண்டு இயேசு ஏன் அப்படி கூறினாருன்னா, சிலுவைக்கு முன்னாடியே அவங்க மரியாள் அவருடைய அம்மா அழுது கொண்டிருக்கிறார். ஏன்னா எல்லாருடைய இருதயத்திலையும் மகனை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து அவ்வளோ துக்கம் இருக்கும். அது குறித்து அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் தேற்றுகிறார், மரியாளை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு சிலுவையில் அந்த வழியில் இருந்தார். அங்கே அவர் தன்னுடைய மேன்மையை குறித்து பேசலை, எதையுமே பேசலை. அவருடைய கடமையை செய்கிறதுல இருந்தார். அந்த இடத்துல மேட்டுமையான காரியங்கள், பெருமை பேசலை. ஆனால் அந்த இடத்துல தாழ்மையை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறது, உலகத்தில் பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பதில்லை. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் அது அந்த காலம், பொன்னான காலம் மறைந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று சபைகளிலே ஒரு காரியம் நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே பிஸின்னு வாழ்ந்து நடந்து கொண்டு நம்மளுடைய நாட்களையும் கடத்தி செல்கிறோம். சபைகளில் நம்ம சபையில் ஆராதனை நடக்குது, அதில் ஆராதனைக்கு வராங்க, கலந்து கொள்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் இந்த வருகிறவர்களுக்கு ஆறுதல் இருக்கா? வசனத்தை கேட்க வருகிறவர்களுக்கு, ஆலயத்திற்குள் வருகிறவர்களுக்கு ஆறுதல் இருக்கிறதா? மக்கள் தேற்றப்படுகிறார்களா? இன்னைக்கு அது உங்களிடத்துல வைக்கிறேன். ஆனால் எனக்கு தோன்றதை நான் சொல்லுகிறேன். அங்கே ஆறுதல் கிடையாது, அங்கே தேற்றப்படுவது இல்லை. சபையில் மக்கள் குறைந்து காணப்படுகிறார்கள். ஆனால் அதை குறித்து கவலையே கிடையாது. நமக்கு கிடச்சிது போதும் அப்படின்னு இருக்கிறோம்.
உட்காந்துருக்கோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அன்றுனா இயேசு வாழ்ந்த அந்த நாட்களிலே அங்கே சபைகளிலே வயிற்றுக்கு ஆகாரம் நல்லா கிடைச்சது. ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் வாழ்க்கைக்கும் வசனம் அங்கே கிடைச்சிச்சு. இன்னைக்கு அந்த காரியம் இல்லை, கிடைக்கல. இங்கே நம்ம சபைக்குள்ளேயும் ஒரு பஞ்சம் காணப்படுகிறது. அதனாலே மக்கள் வருவதற்கு அங்கே முடியவில்லை. அந்த நாட்களில் மக்களுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் மட்டும்தான் அதிகமாக நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோம். மித்த ஆராதனை நாட்களில் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியல, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியல. ஆனால் பண்டிகை நாட்களில் நல்ல முகத்தை பார்த்து நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த வசனங்கள், ஆண்டவருடைய வசனங்கள் நம்ம தேவைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபைகளில் இன்னைக்கு மாற்றம் உண்டாகணும்னா ஒரு தனி நபருக்குள்ள மாற்றம் உண்டாகணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடன் சொல்லுகிறார். தனி நபருக்குள்ளே மாற்றம் உண்டாகும் பொழுது அங்கே மக்கள் வருவார்கள், அங்கே மக்கள் தேற்றப்படுவார்கள், அங்கே மக்கள் ஆறுதல் படுத்தப்படுவார்கள், அங்கே மக்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். நம்ம கடமைகளை நம்ம ஒழுங்காக நம்ம செய்யணும். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த நேரத்தில் தன்னுடைய கடமையை அவர் செய்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னிலிருந்து நம்ம தீர்மானம் எடுப்போம். சபையில் நம்ம வரவங்க ஒவ்வொருவரும் ஆறுதல் படணும், ஒவ்வொருவரும் தேற்றப்படணும். அதற்காக நம்ம முயற்சி எடுப்போம், பிரயாசப்படுவோம். ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூறிய 4ஆம் வார்த்தையை நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து அவர் காலத்தில் அவர் ஜெபத்திலே அதிகமாக நேரம் செலவிட்டார். ஜெபம்னா ஆண்டவருக்கும் அவருக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருந்தது. இந்த 4ஆம் பகுதியிலையும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏக்கத்தோடு அப்பாவை நோக்கி அவர் பேசுகிறார். அவர் பிதாதான இந்த உலகத்துக்கு தன்னுடைய குமாரனை அனுப்புனாரு. வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 2:22-23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயத்தை தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார் என்று அவர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அங்கே சிலுவையில் கூட அவர் பிதாவிடத்துல தான் பேசுகிறாரு. அவர் வேற எதுக்கும் வாயை திறக்கவில்லை. இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம் யோசித்து பாருங்கள். எனக்கு இவன் இதை செய்துட்டான், அவன் என் வேலையை என் கையை நான் அவனுக்கு என் கையை காட்டாமல் விட மாட்டேன். அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றவர்களிடத்துல பக்கத்தில் உள்ள மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், இவன் எனக்கு இதை செஞ்சுட்டான், அவனுக்கு என் கையை காட்டாமல் விட மாட்டேன். இந்த காரியத்தை நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம், இயேசுவின் பெயரை வைத்திருக்கிறோம், கிறிஸ்டின் பெயருன்ட்டு சொல்லப்படுகிறோம், இவங்க கிறிஸ்டின் சொல்லப்படுகிறார்கள். இது சரியா? கிறிஸ்தவனே இது சரியா? நம்ம அப்படி சொல்லலாமா? சரி. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பிதாவினிடத்துல பேசினார். அப்போது பேசுகிறது நம்மளுக்கு எல்லாமே, இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு ஒரு மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளை அவர் வைத்து போயிருக்கிறார். ஆனால் நம்ம இயேசுவின் பிள்ளையாக இருக்கிற என்னிடத்துல உங்களிடத்துல
அவர் ஒரு மாதிரி இருக்குதா, ஒரு மாடலாக இருக்கிறோமா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம சிந்திக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்ட பொழுதே அவர் என்ன சொன்னார்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சிலுவைனா பாடுகள், அதை சுமக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இதை தான் செய்யணும்னு ஆண்டவர் மாதிரியை வைத்து போயிட்டார். அதனால் நம்ம ஆண்டவர் இயேசுவின் இடத்துல எப்பவும் இந்த மாதிரி வம்பு பண்ணக்கூடாது. நான் அவனுக்கு இதை பண்ணுவேன், சரிக்கு சரி பண்ணுவேன் சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் வம்பு பண்ணக்கூடாது. ஐயா அம்மா நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக உமக்கு பிரியமாக இருக்க உம்முடைய நீர் மாதிரியை வைத்து போனீர், அந்த மாதிரியை நாங்களும் பின்பற்ற மற்றவர்களிடத்துல வேண்டாத காரியங்கள் பேசாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூறிய 5ஆம் வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த உலகத்திலே தாகம் என்பது டயர்டாக இருந்தால் தாகம் எடுக்கும். ஆண்டவர் இயேசுவும் அங்கே சிலுவையிலே சொல்லுகிறான், தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது பிரகாரமாக அவர் பிதாவினிடத்திலே பேசுகிறார். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இங்கே என்ன நமக்கு என்ன செய்தி இருக்குது நீங்கள் கேட்கலாம். இங்கே என்ன செய்தின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆண்டவரோடு பரலோகம் செல்ல விரும்புகிறீர்களா, ஆசைப்படுகிறீர்களா? பரலோகம் செல்ல ஆசைப்படுகிறீர்களா? நாம் பல சோதனைகள் வந்ததும் ஆள விடுங்க சாமின்னு சொல்லி குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் ஓடுகிறோம். நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு? சோதனைகளை கண்ட உடனே நம்ம ஆள விடுங்க சாமின்னு சொல்லிட்டு குடும்பத்திற்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் நம்ம ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கு பிதாவை நோக்கி நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலர் பேசுவதை கேட்டிருக்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஏன்பா எனக்கு இந்த பாடுகள், இந்த சோதனைகள், எத்தனை நாளாய் நான் இப்படியே இருப்பேன், ஒன்றும் நல்லா ஆகணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. இனி எடுத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்ட்டு ஜெபிப்பாங்க. இயேசுவும் அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது, அப்பா நான் தாகமாக இருக்கிறேன், சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரிடத்துல அவர் கேட்கிறார், பிதாவின் இடத்துல. இங்கே இன்னைக்கு உலகத்தில் என்னெல்லாம் நம்ம எதற்காக நம்ம தாகமாக இருக்கிறோம்? கேள்வி கேட்போம். பணத்திற்காக, பணம் கிடைக்கும், பணத்திற்காக நம்ம தாகத்தோடு ஓடிட்டுருக்கோமா? ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்ம ஓடிட்டுருக்கோமா? கௌரவமாக வாழ்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோமா? மேன்மை தேடி அதற்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமா? நம்ம எதை குறித்து நம்ம தாகமாக இருக்கிறோம்? நம்ம சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவரோடு எப்போதும் இருக்க தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றையோடைய செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூறிய 6ஆம் வார்த்தையை நாம் தியானிப்போம். அவர் என்ன வார்த்தை கூறுகிறார்? முடிந்தது என்று அவர் கூறுகிறார். நம்ம முடிந்தது அந்த வார்த்தை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? வேலையை நம்ம காலையிலேயே நம்ம எழும்புகிறோம். அப்போ எழும்பும்போது வீட்டு வேலையெல்லாம் செய்து முடித்தோடனே அப்புறம் சாப்பாடு நம்ம செய்வோம். சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கிளப்பி விடுறதுல எல்லாம் முடிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவோம்? டன், அப்பா நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டு தானே? ஆமாம். உலக காரியத்துக்கு நம்ம டெய்லி இதை நம்ம முடிச்சாகணும். டெய்லி நம்ம செய்கிறோம், இதை ரொட்டீனாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் காரியத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பைபிள் வாசிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? நம்ம டெய்லி அதை நம்ம செய்கிறோமா? அதை முடித்திருக்கிறோமா? பாருங்கள், இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்தில் வாழ்ந்தது 33 வயது வரை தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் அந்த அவருடைய வந்த அந்த தேவ திட்டம், ஆண்டவருடைய திட்டம், அவர் அவர் பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம் எல்லாம் மரணத்தையும் அவர் சித்தத்தை முடித்துவிட்டு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். 33 வயசுலேயே அவர் முடித்து விட்டார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் நான் ஒரு மேல் படிப்பு நான் படிக்கணும், இன்னும் நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் வெளிநாட்டை சுற்றி பார்க்கணும், இன்னும் நான் நிறைய சம்பாதிக்கணும், உலகத்தின் காரியத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேக்கோம், ஓய்வு கொடுக்க மாட்டேக்கோம், நம்ம சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேக்கோம். முடிஞ்சிச்சு இல்லை, அப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இது செய்யணும் அது செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த முடிந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, அதுக்கு மறைவாக காணப்பட்ட வார்த்தையை பார்த்தோம்னா, அப்பா நான் உம்முடைய சமூகத்துக்கு வாரேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வதற்கு அர்த்தம். நம்ம பிதாவினிடத்துல கேட்கலாம். நம்ம என்னன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிதாவினிடத்துல ஜெபம் பண்ணாரு. அதே போல நாமளும் நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற, இந்த நாளிலே நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி நடக்கணும், என்ன காரியங்கள் செய்யணும் என்பதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் அப்போ தான் நம்ம இந்த காரியத்தை முடிக்க முடியும். நம்ம இந்த நாட்களை நம்ம சிந்திப்போம். நம்ம நாட்களை நம்ம கடத்தி கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் சித்தத்தை நம்ம செய்கிறதுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம சிந்தித்து இந்த நாட்களை ஏப்ரல் மாதம் வந்துருச்சு, கடை நாட்கள் ஓடுது, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எந்த நாளையும் எப்போ என்ன நேரம்னு தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதற்காக நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூறிய 7ஆம் வார்த்தையை நாம் தியானிப்போம். ஒரு வசனம் சொல்லியிருக்கு, 1 கொரிந்தியர் 2:15. நம்ம ஒரு வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. நிதானிக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு. அதை நீங்கள் அறிந்திருக்கீங்களான்னு தெரியல. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று போட்டிருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் போட்டிருக்கு. நீங்கள் ஒரு காரியத்தை கவனிச்சிருக்கிறீர்களா எனக்கு தெரியாது, ஆனால் நான் உணர்ந்திருக்கிறேன். அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கிளைமேட் சேஞ்சிங் பார்த்துருக்கீங்க, நிறைய மழை பெஞ்சிருக்கு, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நான் என்னுடைய இதில் உணர்ந்த காரியங்கள் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். திடீர்னு அந்த வானம்லாம் இருண்டு காணப்படும், திடீர்னு கடகடன்னு மழை பெய்யும். அந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் நல்லவர்கள், பிற மதத்தினர்கள் யாராக இருந்தாலும் சரி நல்லவர்கள், அவர்கள் மரித்து விட்டார்கள் அப்படின்னா, அவரை சார்ந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த மரித்தவங்க சார்ந்தவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி மேகமூட்டம் காணப்படும், மழை பெய்யும், திடீர்னு மின்னல்லாம் அடிக்கும், பயங்கர மழை பெய்யும். அதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு சிக்னல், நம்மளுக்கு அதை உணர முடியும். ஆவிக்குரியவன் அவனால் உணர முடியும். இது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நிறைய நாட்களில், அது தெரியலாமல் இருந்துக்கலாம். நானும் உணர்ந்திருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னைய ஆவிக்குரியதில் நடத்தினவங்க, அவர்கள் மரித்து போனாங்கன்னா அங்கே மழையெல்லாம் பேஞ்சிருக்கு. நான் இன்னொரு இடத்துல இருக்கும் பொழுது மழையெல்லாம் பேஞ்சிருக்கு, அப்படி சிக்னல் காட்டும்.
என்னால் உணர முடியும். அப்போ யாராவது ஒருவர் மரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்களில் நல்லவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, அது எந்த நபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சமான நபர் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சிக்னல் வந்து காட்டி கொடுக்கும். அது இயற்கை மூலமாக. ஏன்னா இயற்கைக்கும் உணர்வுகள் உண்டு. நம்ம மனுஷனுக்கு மட்டும்தான் உணர்வு உண்டா? இயற்கைகளுக்கும் உணர்வு உண்டு. அதால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அது தன்னுடைய இயல்பை அது வெளிப்படுத்துகிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் மரிக்கும் பொழுது, அவர் சிலுவையில் கடைசியாக மரிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:44-45 பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. சூரியன் வந்து இருளடைந்ததுன்னு போட்டிருந்துச்சு. தேவாலயத்தின் திரைச்சிலைகள் வந்து இரண்டாக கிழிந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அங்கே மின்னல்லாம் வந்திருக்கு, இருண்டு காணப்பட்டிருக்கு, ஒரு மாதிரி தண்டல் கூட வந்திருக்கும். அதில் திரைச்சிலைகள் கிழிந்திருக்கு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயற்கைகளாக அதை அறிந்திருக்கும்ல, அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கா அறிந்திருக்கும். அதை அவங்களால தாங்கிக்க முடியல, இயற்கையால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இந்த காரியங்கள் நடந்துதான். பாருங்க, இயேசு கிறிஸ்து கடைசியில் என்ன வார்த்தை சொல்லுகிறார், நம்ம இங்கே வருவோம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி தன் ஜீவன் அந்த நேரத்திலே அவரை விட்டு பிரிந்ததுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி போடுறது. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் மரித்து போயிட்டார். அந்த வார்த்தை சொல்லி அவர் சொன்னதை இங்கே எழுதப்பட்டிருக்குது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி தன் ஜீவன் போனது. அவர் மரணத்தை அறிந்திருந்தார் ஆண்டவர். அறிந்திருந்து அந்த காரியத்தை ஆண்டவருக்கு கூறி தன் ஜீவனை விட்டார். இந்த நாட்களில் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் மரித்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நம்ம அறிந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இன்று பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் இருப்பார்கள், நான் விசுவாசிக்கிறேன். நம்மளும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பின ஒரு காரியம், திட்டம் கண்டிப்பாக உண்டு. அந்த திட்டத்தையே நம்ம நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றி முடித்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த காரியங்களை பேச முடியும். நம்ம முடித்து இந்த தேவ சித்தத்தை நம்ம செய்து வாழ்ந்து இந்த உலகத்திலே நம்ம விட்டு நம்ம கடந்து செல்லணும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.